Hi friends, welcome to our channel ராணி அம்மா கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாலாமிருதம் கேக். அது சத்து மாவில் செஞ்ச கேக். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு பாலாமிருதம் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆந்திராவில் வந்து சத்து மாவு, இந்த மாவு கொடுப்பாங்க. இதில் எல்லா அதுவும் எனர்ஜி, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கும். அதுலேயே சுகரும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரவை மாதிரி குறக்குறன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். அதில் ஆல்ரெடி சர்க்கரை இருக்குன்றதுனால ஒரு 1/4 கப் தான் நான் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். அதையும் வந்து அந்த ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அது ஒரு கிண்ணத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க பைண்டிங்காக. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா சாஃப்டாக வரத்துக்காக. ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் நெய் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா லைட்டாக கலரி விட்ட பிறகு கொஞ்சமாக பால் ஊற்றி கலரிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரிக்கோங்க, கட்டி இல்லாமல். ஃபுல்லாக பால் ஊற்றிட்டு கலர்னிங்க நிறைய லம்ப்ஸ் வந்துடும். அதனால் அந்த கட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் அந்த மாவு. இட்லி மாவு பதத்தில் வரணும். ஸோ இட்லி கரைப்போம் இல்லையா, அந்த இட்லிக்கு மாவு பதத்தில் வரணும். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் கேக் யூஸ் பண்ணோம்ல, அந்த சால்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கேக் பேக் பண்ண சால்ட்டு. நம்ம அதே அந்த சால்ட்டே கூட நிறைய டைம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அதில் வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேட்டருக்கு வரலாம். நல்லா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறமா ஒரு கிண்ணத்தில் வந்து நெய் லைட்டாக தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக அதில் நம்ம ஃபுல்லாக அந்த கிண்ணத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக ரொம்ப ஒட்டாமல் சூப்பராக வரும் கேக்கு. ஸோ இது மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த மாவு. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து நம்ம அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம அது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அதில் வச்சுட்டு நீங்கள் குக்கர் மூடி போடுறதா இருந்தால் அந்த குக்கர் மூடியில் இருக்கிற ரப்பரையும் விசிலையும் எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஏர் போகக்கூடாது, காற்று போகக்கூடாது. இப்போ ஒரு 40 நிமிஷம் விட்டுருங்க. 40 நிமிஷம்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு வேளை வேவலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா எடுத்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்.
நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சியான பாலாமிருத்தம் கேக் ரெடி ஆகிடுச்சு. சத்து மாவில் பண்ணுற கேக்கு கடையிலையும் கிடைக்கும், இல்லை கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து சத்து மாவு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் சத்து மாவு கஞ்சா எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் வந்து சுகரும் நீங்கள் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மாவே வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுற அவசியம் இல்லை. செம்மையாக இருக்குது. நம்மளோட பாலாமிருதம் ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.